வணக்கம். என் பெயர் மித்ரா. நான் 4ஆம் வகுப்பு ஹச் பிரிவில் படிக்கின்றேன். இப்போது நான் முளைப்பாரி பற்றியும் நாட்டுப்புற பாடல்கள் பற்றியும் பேச போகிறேன். நாட்டுப்புற பாடல் எனப்படுவது நாட்டுப்புறங்களில் வாழும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்விலும் தொழிற்களங்களில் பணி நேரங்களில் வாழும் களைப்பை குறைக்கவும் விழாக்களில் பாடும் பாடல்களை குறிக்கிறது. இப்போது நாம் முளைப்பாரி பற்றி காணலாம். விவசாயிகள் பருவம் பார்த்து விவசாயம் செய்து அறுவடை செய்யும் நேரத்தில் அடுத்த போகத்திற்கான தரமான விடையை தன்னுடைய நிலத்திலேயே தேர்வு செய்ய காலம் காலமாக கடைபிடித்த தொழில்நுட்பம் முளைப்பாரி. கிராமங்களில் உள்ள பெண் தெய்வங்களுக்கு முளைப்பாரியிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள். பின் வளர்பிறை காலங்களில் காப்பு கட்டி முளைப்பாரிக்கான வேலை தொடங்கப்படும். பின் வீட்டின் நிலைப்பகுதியில் வேப்பிலை தோரணம் கட்டி அறிவிப்பு செய்வார்கள். பின் முளைப்பாரி போடுவதற்கு மண்பானை, பனை, மூங்கில் கூடைகள் எடுத்து ஆறு அல்லது குளத்திலிருந்து வண்டல் மண் எடுத்து வந்து அதுடன் மக்கிய எடுக்கிலையை சேர்த்து முளைப்பாரி சட்டி தயார் செய்வார்கள். பின் பாதுகாத்த விதைகளை சாணப்பால் அல்லது பஞ்சகவ்யம் போன்றவற்றில் ஊற வைத்து விதை நேர்த்தி செய்திருக்கிறார்கள். பின் அந்த விதைகளை சணல் சாக்கில் வைக்கோலை சேர்த்து இரவில் முளை கட்டுகிறார்கள். பின் அந்த விதைகளை மண் கலவைகள் நிரம்பிய தொட்டியில் விதைக்கிறார்கள். அதிக சூரிய ஒளி படாத இடங்களில் வைக்கப்பட்டு காலையிலும் மாலையிலும் தண்ணீர் தெளிக்கிறார்கள். பின் முளைப்பாரியிட்ட மறுநாளிலிருந்து வீட்டின் முன்பு வட்டமாக நின்று பெண்கள் கும்மி கொட்டுவார்கள். அந்த கும்மி ஓசை போன்று முளைப்பாரி முளைக்கும் என்பது நம்பிக்கை. பின் 9ஆம் நாளில் முளைப்பாரியை ஊரின் பொது இடத்தில் வைப்பார்கள். ஊரின் அனுபவ விவசாயி யாருடைய விதைகள் வீரியமாக வளர்ந்துள்ளதோ அவருடைய முளைப்பாரியை சிறந்ததாக அடையாளம் காட்டுவார்கள். பின் பெண்கள் முளைப்பாரியை சுற்றி கும்மி கொட்டுவார்கள். பின் 10ஆம் நாளில் முளைப்பாரியை ஓடும் நீரில் கடைத்து பயிர் போகும் எல்லா இடமும் செழிக்க பாட்டுடன் வழி அனுப்பி திருவிழாவை முடிப்பார்கள். நன்றி, வணக்கம்.